காஞ்சிபுரம் நகரத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் செவிலிமேடு என்ற பகுதியில் அமைந்துள்ளது சௌந்தர்யவல்லி சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில். இந்த தலம் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது. 2 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் அமைந்துள்ளது. ராஜகோபுரம் 65 அடி உயரம் கொண்டது. பெருமாள், தாயார் மற்றும் ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இந்த கோவிலுக்கு ராஜ பரமேஸ்வர பல்லவர் சம்பிரோக்ஷணம் செய்தார் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன. இந்த தலத்தில் பலிபீடத்தை கடந்து உள்ளே சென்றால் இருபுறமும் சுமார் 8 அடி உயரமுள்ள துவாரபாலகர்கள் பக்தர்களை வரவேற்பது போன்று அமைந்திருப்பது நம்மை பரவசத்தில் ஆழ்த்துகின்றன. திருக்கோயிலின் கருவறையில் மூலவர் நரசிம்மர் பிரம்மாண்டமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அவரது மடியில் சாந்த சொரூபியாக தாயார் லட்சுமியை இடது கரத்தால் அணைத்தபடி கருணை கடலாக காட்சி தருகிறார். ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேவை சாதிக்கிறார் எம்பெருமான். உற்சவமூர்த்தி சன்னதியில் வீற்றிருக்கும் சௌந்தர்ய வரதர், கண்ணன், ஆண்டாள் ஆகியோரை கண்குளிர கண்டு சேவிக்கலாம். சித்ரா பௌர்ணமி தினத்தில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இந்த திருக்கோயிலுக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். கோயில் சார்பில் மண்டபப்படியும் இங்கு சிறப்பாக நடைபெறும். மகா மண்டபத்தில் மூலஸ்தானத்திற்கு நேராக பச்சை கல்லினால் உருவான ஸ்ரீ கருடாழ்வார் கைகூப்பிய நிலையில் பெருமாளை நோக்கி சேவை சாதிப்பது கண்கொள்ளா காட்சி. பிரகாரத்தை சுற்றி வருகையில் ராமர் மேடு என்ற பெயரில் மண்டபம் உள்ளது. ஆதிசங்கரர், ராமானுஜர் உருவங்களை இங்கு காணலாம். இங்குள்ள சிறிய மண்டபம் ஒன்றின் கல் தூணில் ஆஞ்சநேயரின் உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு ஸ்ரீமத் ராமானுஜர் விஜயம் செய்திருக்கிறார். இங்கே உள்ள சாலை கிணற்றிலிருந்துதான் நீர் சேந்தி வரதராஜ பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வந்துள்ளார். ஸ்ரீமத் ராஜேந்திர சுவாமிகளும் இந்த ஆலயத்துக்கு விஜயம் செய்து வணங்கி பூஜைகள் செய்திருக்கிறார் என்று பல கல்வெட்டுகள் ஆதாரபூர்வமாக கூறுகின்றன. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் பக்தர்கள் நெய் விளக்கேற்றி பக்தியோடு சுவாமியை வழிபடுகின்றனர். இதனால் திருமண வரம் கைகூடும், பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளை தரிசித்து பல நன்மைகளை பெறுவோமாக. தலத்தின் தெய்வீக அம்சத்தையும் விசேஷங்கள், விழாக்கள் பற்றி விளக்குகிறார் வெங்கடகிருஷ்ண பட்டாச்சாரியா. சௌதஸ்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்தவிதே விகணசே நமஹ. ஸ்ருதி ஸ்ருதி பூர்ணம் சாஸ்திரகல்லோல சங்கலம் விஷ்ணுபத்திதகம் சுத்தம் வந்தேஷ்டி விகணோ நமம். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு கிராமம் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி பெருமாள் திருக்கோயில் செவிலிமேடு. என் பெயர் வெங்கடகிருஷ்ண பட்டாச்சாரியார். அருள்மிகு லட்சுமி நரசிங்க பெருமாள் திருக்கோயில். இந்த ஊர் செவ்வல்லி மேடுன்னு பேரு. ஜாதி புஷ்பம் 9 வகையான புஷ்பம், அதில் செவ்வல்லி புஷ்பம். அந்த புஷ்பத்தினுடைய புஷ்பங்கள் 6 ஓட்டில் பூத்து மேடாக இருந்தனால செவ்வல்லி மேடுன்னு பேர். மருவி செவிலி மேடு. சில பேர் சிவலிங்கங்கள் நிறைய இருந்து சிவலிங்க மேடு அப்படின்ற பெயர்களும் மருவி பெயர் பெற்று வருது.
இங்கே லட்சுமி நரசிங்க பெருமாள் அழகாக எழுந்தருளி உள்ளார். சௌந்தரியவள்ளி தாயார், தாயாருடைய திருநாமம் சௌந்தரியவள்ளி தாயார். மூலவர் லட்சுமி நரசிங்க பெருமாள். உற்சவர் சௌந்தரிய வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூமா பிராட்டி, உற்சவர் சௌந்தரியவள்ளி தாயார், ஸ்ரீ ஆண்டாள். பரமேஸ்வர பல்லவருடைய கடைசி பல்லவருடைய காலத்தில் சுமார் 600 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த திருக்கோயில் கட்டப்பட்டது. சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் ஐயங்கார்குளம் சமீபத்தில் இங்கே இருக்கிற 3 கிலோமீட்டரில் இருக்கிற ஐயங்கார்குளம்ன்ற கிராமத்துக்கு எழுந்தருளும் போது நடபாய உற்சவம், சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நடபாய உற்சவம் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த தினத்திலே அன்று இரவு திருக்கோயிலிருந்து புறப்பட்டு சுமார் 12 மணி 1 மணி அளவில் இந்த திருக்கோயில் எழுந்தருளி ஒரு மண்டபடி கண்டோர்களால் வரதராஜ பெருமாள் பிறகு இந்த ஊரை பிரதட்சணமாக வந்து மீண்டும் ஐயங்கார்குளம் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு எழுந்தருளி அபிஷேகம் நடைபெறுகிறது. இது ஒரு பெரிய விசேஷம். சித்திரை மாதம் பௌர்ணமி என்று. மற்றபடி வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் சுவாமியுடைய ஜென்ம நட்சத்திரம், ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் விசேஷமான பூஜைகள் புனஸ்காரங்கள் விழாக்கள், ஐப்பசி மாதம் தீபாவளி அன்று விசேஷமான திருமஞ்சனம் ஆஸ்தானம், கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை பூஜை முறைகள், திருக்கார்த்திகை தீபம், மற்றும் மார்கழி தை ஆகிய சங்கராந்தி முறையில் திருமஞ்சனம் ஆஸ்தானம், பங்குனி மாசி பங்குனி திருமஞ்சனம் ஆஸ்தானம் நடைபெறும். ஒவ்வொரு சுவாதி என்றும் திருமஞ்சனம் ஆஸ்தானம் பூஜைகள் நடைபெறும். மற்றபடி லட்சுமி நரசிம்மருக்கு என்னென்ன சுபாவங்கள் உண்டோ பிரார்த்தனைகள் உண்டோ பக்தர்கள் வந்து விளக்கேற்றி பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமான சிறப்பாகும். லட்சுமி நரசிம்மர் சௌந்தரியவள்ளி தாயார் எழுந்தருளியுள்ளார். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் கலெக்டர் ஆஃபீஸ் ஹவுசிங் போர்டு பக்கத்தில் இருக்குது. திருக்கோயிலேருந்து காலை 8:30 10:30 வரைக்கும் திறந்திருக்கும். மாலை 5:30 7 வரைக்கும் திறந்திருக்கும். பேருந்து வசதி. காஞ்சிபுரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கலெக்டர் ஆபீஸுக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த கோயில். நகர பேருந்துகள் உள்ளன. அதிக அளவில் ஷேர் ஆட்டோக்கள் செவிலிமேடு வழியாக இயக்கப்படுகிறது. முகவரி: அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில், செவிலிமேடு, காஞ்சிபுரம் மாவட்டம்.